அடுத்தவன் வீட்டிலே எங்கதான் வாழ்விருக்கு, எங்கதான் வாழ்விருக்கு. ஆலமரம் நெஞ்சில நிறைஞ்சிருக்கு, அந்த ஆலமரம் நெஞ்சில நிறைஞ்சிருக்கு. அந்த மாமரம் தான் உள்ளத்தில் கலந்திருக்கு. முற்றத்தில நின்ற வேப்பமரம் மனத்தில தான் பூத்திருக்கு. கிணத்தடியில வாழை மரம் தலைமுறையாய் தவம் கிடக்கு. எங்க நாட்டிலே சொந்த ஊரிலே எல்லாமே உயிர்த்திருக்கு. அந்நிய நாட்டிலே அவன் வீட்டிலே எங்கதான் வாழ்விருக்கு. அந்த ஆலமரம் நெஞ்சில நிறைஞ்சிருக்கு. அந்த மாமரம் தான் உள்ளத்தில் கலந்திருக்கு. தந்தியில புளிய மரம் தங்கதிகள் சொல்லுது. குளத்தங்கரை மருத மரம் குளிர் நிலவை தேடுது. தந்தியில புளிய மரம் தங்கதிகள் சொல்லுது. குளத்தங்கரை மருத மரம் குளிர் நிலவை தேடுது. நான் குடித்த இளநீர் தன்னை பருந்தி என்னை அழைக்குது. நான் குடித்த இளநீர் தன்னை பருந்தி என்னை அழைக்குது. பானுயர்ந்த கரும்பனையோ பாயென்று போகுது. பானுயர்ந்த கரும்பனையோ பாயென்று போவது. அந்த ஆலமரம் நெஞ்சில நிறைஞ்சிருக்கு. அந்த மாமரம் தான் உள்ளத்தில் கலந்திருக்கு.
கிளைகள் எல்லாம் மஞ்சள் பூஜை சாயுது. வயல் காட்டில் நாவல் மரம் காதல் கொடி தேடுது. பாலை மர கிளைகள் எல்லாம் மஞ்சள் பூஜை சாயுது. வயல் காட்டில் நாவல் மரம் காதல் கொடி தேடுது. ஆவரசும் பூவரசும் கொஞ்சி விளையாடுது. ஆவரசும் பூவரசும் கொஞ்சி விளையாடுது. தூவரத்தம் பூச்சிரித்து மண்ணின் கதை பாடுது. இந்த ஆலமரம் நெஞ்சில நிறைஞ்சிருக்கு. அந்த ஆலமரம் நெஞ்சில நிறைஞ்சிருக்கு. அந்த மாமரம் தான் உள்ளத்தில் கலந்திருக்கு. முற்றத்தில நின்ற வேப்பமரம் மனத்தில தான் பூத்திருக்கு. இடத்தடியில வாழை மரம் தலைமுறையாய் தவம் கிடக்கு. எங்க நாட்டிலே சொந்த ஊரிலே எல்லாமே உயிர்த்திருக்கு. அந்நிய நாட்டிலே அவன் வீட்டிலே எங்கதான் வாழ்விருக்கு. எங்கதான் வாழ்விருக்கு. எங்கதான் வாழ்விருக்கு. எங்கதான் வாழ்விருக்கு. தொடர்ந்து கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கவிதை காணொளியாக. மரங்களை பாடுவேன். மரம் சிருஷ்டியில் ஒரு சித்திரம், பூமியின் ஆச்சரியக்குறி. நினைக்க நினைக்க நெஞ்சூறும் அனுபவம். விண்மீனுக்கு தூண்டில் போடும் கிளைகள், சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள், உயிர் ஒழுகும் மலர்கள். மனிதன் தரா ஞானம் மரம் தரும் எனக்கு. மனிதன் தோன்றும் முன் மரம் தோன்றிற்று. மரம் நமக்கு அண்ணன். அண்ணனை பழிக்காதே. மனித ஆயுள் குமிழிக்குள் கட்டிய கூடார். மரம் அப்படியா? வளரும் உயிர்களில் ஆயுள் அதிகம் கொண்டது அதுவேதான். மனித வளர்ச்சிக்கு 30 வந்தால் முற்றுப்புள்ளி. மரம் இருக்கும் வரை பூ பூக்கும், இறக்கும் வரை காய் காய்க்கும். வெட்டி நட்டால் கிளை மரமாகுமே, வெட்டி நட்டால் கரம் உடம்பாகுமா? மரத்தை அறுத்தால் ஆண்டு வளையம் வயது சொல்லும். மனிதனை அறுத்தால் உயிரின் செலவைத்தான் உறுப்பு சொல்லும். மரத்திற்கும் வழுக்கை விழும், மறுபடி முளைக்கும். நமக்கோ உயிர் பிரிந்தாலும் மயிர் உதிர்ந்தாலும் ஒன்றென்றறிக. மரங்கள் இல்லையே காற்றை எங்கு போய் சலவை செய்வது? மரங்கள் இல்லையே மழைக்காக எங்கு போய் மனு செய்வது? மரங்கள் இல்லையே மண்ணின் மடிக்குள் ஏதப்பா ஏறி? பறவைக்கும் விலங்கிற்கும் மரம் தரும் உத்திரவாதம் மனிதர் நாம் தருவோமா? மனிதனின் முதல் நண்பன் மரம். மரத்தின் முதல் எதிரி மனிதன். ஆயுதங்களை மனிதன் அதிகம் பிரயோகித்தது மரங்கள் மீதுதான். உண்ணு கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து. அடைய குடி, அடைக்க கதவு, அழகு வேலி, ஆட தூளி, படவ தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு. மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான். மரம்தான் மரம்தான், மனிதன் மரம்தான். பிறந்தோம் தொட்டில், மரத்தின் உபயம். நடந்தோம் நடைவண்டி, மரத்தின் உபயம். எழுதினோம் பென்சில் பலகை, மரத்தின் உபயம். மணந்தோம் மாலை சந்தனம், மரத்தின் உபயம். கலந்தோம் கட்டில் என்பது மரத்தின் உபயம். துயின்றோம் தலையணை பஞ்சு,
மரத்தின் உபயம். நடந்தோம் பாதகை ரப்பர் மரத்தின் உபயம். இறந்தோம் சவப்பெட்டி பாடை மரத்தின் உபயம். எரிந்தோம் சுடலை விறகு மரத்தின் உபயம். மரம்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான். மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான். மனிதா மனிதனாக வேண்டுமா? மரத்திடம் வா. ஒவ்வொரு மரமும் போதி மரம். கவி பேரரசு வைரமுத்து. தொடர்ந்து கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களின் கவிதை காணொளியாக. வீட்டுக்கு ஒரு மரம். வளர்க்க வேண்டியதையெல்லாம் வளர்த்தாகிவிட்டது. மரம்தான் பாக்கி. மரம் வளருங்கள். காட்டில் வளர்ந்ததை அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள். எனவே இனி வீட்டில் வளருங்கள். வீடே இல்லையே என்கிறீர்களா? அப்படி என்றால் அவசியம் மரம் வளருங்கள். அதன் அடியிலேயே குடியிருக்கலாம். பிள்ளைகளை வளர்த்தால் சோறு கேட்பார்கள், வேலை கேட்பார்கள். எனவே மரம் வளருங்கள். வீட்டுக்கு ஒரு ஆண்மகன் வளர்த்தால் போராட வருவான். இது அகிம்சை நாடு. எனவே மரம் வளருங்கள். வியர்வை சிந்தி இரத்தம் சிந்தி அவர்களை வளர்த்தீர்கள். அவர்கள் காட்டில் மழை பெய்கிறது, நீங்கள் காய்ந்து போனீர்கள். அவர்களுக்கு வாங்கும் கரங்கள் மரங்களுக்கு கொடுக்கும் கரங்கள். அவர்கள் வெயிலை தருவார்கள், மரங்கள் நிழலை கொடுப்பவை. எனவே இனியாவது மரங்களை வளருங்கள். அவர்களுக்கு வேண்டியதை அவர்கள் வளர்ப்பார்கள். உங்களுக்கு மரம்தான். எனவே மரம் வளருங்கள். என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு சூடு சொரணை வந்தால் தடிகள் செய்யலாம். அதனால் தான் சொல்கிறேன், மரங்களை வளருங்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். வேளாண் அறிஞர் நம் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்களின் காணொளி. மரங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டாக்கா, அந்த மேகத்தை அப்படி மழையா மாத்துது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலை கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரத்தில் இருக்கு சராசரியா. சில இடத்துல இன்னும் தூக்கலா இருக்கு. அது அடுக்கடுக்கா இருக்குது. அதுல 200 அடி 300 அடி உயரத்துக்கு மரக்கூட்டம் இருக்குது. அதுல கொடி கிடி செடியெல்லாம் பின்னி கிடக்குது. அப்ப அது என்ன பண்ணுது? அரபிக்கடல்ல இருந்து வர்ற மேகத்தை அது மழையா மாத்துது. மேகங்கிறது என்னன்னா நீர் துளிகளும் கரியும் தூசும் சேர்ந்தது மேகம். அப்ப அது இப்ப நம்ம இதை நினைச்சிட்டு இப்படி உதர்னேன்னா அப்படி காத்துல போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அதான் திவலைகள். அந்த திவலைகளை இன்னும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிங்கன்னா கனமாயது கீழே இறங்கும். அப்ப இந்த மரக்கூட்டம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை தருது. அது மேகத்தோட சேர்ந்ததையும் அங்க இருக்கிற நீர்த்துளி கனமான துளியாகி கீழே இறங்குது. அதான் ரெயின்ஃபால். மேகத்தை மழையா மாத்துறது மர கூட்டம் தான் செய்யும். தென்னை மரம் செய்யாது. வெறும் தென்னை மரமா செய்யாது, வெறும் வாழை மரமா செய்யணும். மர கூட்டம் அங்க இருக்கணும். அப்ப அந்த குளிர்ந்த சூழல் குளிர்ந்த காற்று பட்டதையும் அது கனமா இறங்குது. அந்த வாழுகின்ற மக்களுடைய தேவைகள் நிறைவு செய்யணும்னா காடுகள் இருக்கணும். காடுகள் தான் பருவமழைக்கு ஆதாரமா இருக்கு. காடுகள் தான் நிலத்தடி நீர் மேம்படுறதுக்கு காரணமாக இருக்குது. காடுகளில் பல வகையான மக்களுக்கான வருவாய்கள் இருக்கு. காடுகளில் மக்களுடைய நோய் நீக்கிறதுக்கான மருந்துகள் இருக்குது. காடுகளில் நம்ம கால்நடைகளுக்கான தீவனம் இருக்குது. காடுகளில் பூமிக்கு அடியில் பூமிக்கு மேலே தண்ணீர் இருக்குது. முன்னோர்கள் நம்ம நாட்டை நமக்கு சோலையா கொடுத்துட்டு போனாங்க. நம்ம பருவத்துலதான் இதை நம்ம பாலையாக்கி இருக்கிறோம். இப்ப நம்மளுடைய பிள்ளைகள்லாம் இருக்குது. இந்த பிள்ளைகள் எந்த குற்றமும் செய்யல. ஆனா குற்றம் செய்யாத பிள்ளைகள் தண்டனையை அனுபவிக்க போகுது. பரம்பரை காலத்துல குடிக்க தண்ணி இல்லாமலும், சாப்பிட உணவு இல்லாமலும், வேலைக்கு வாய்ப்பு இல்லாமலும் போக போகுது. அப்ப அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க போறோமா? மனிதர்களை மட்டும்தான் சுயநலத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம வேலை செய்ய முடியும். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. இப்ப காக்கா எரும மாட்டு முதல்ல உட்காந்து அது புண்ணை கொத்திக்கிட்டு இருக்கும். எருமாட்டுக்கு வலிக்கும்னு காக்காக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அது எருமாட்டுக்கு வலிக்கும்னு நமக்கு தெரியும். அதுதான் மனிதருடைய பகுத்தறிவுக்குரிய அம்சம். அதனால மனிதர்களை என்ன செய்யணும்னா தனக்காக மட்டும் வாழ்ந்தோன்னு இருக்கக்கூடாது. அது மிருக வாழ்க்கை. மனித வாழ்க்கை வாழணும்னா மற்றவர்களுக்காகவும் யோசிக்கணும், வருங்காலத்துக்காகவும் யோசிக்கணும். அப்படியானா நம்ம என்ன வேணும்? மாறன் நடணும். அந்த ஷூ மேச்சர்னு ஒரு ஆள், அந்த இங்கிலாந்து நாட்டுக்காரன், அவன் பறந்த அறிவுடையவன்.
அவன் புத்தரை பத்தி எல்லாம் படிச்சிருக்கான், காந்தி எல்லாம் படிச்சிருக்கான். அவன் நம்ம மேல அனுதாபப்பட்டு சொன்னான். என்ன சொன்னா, நீங்க எத்தனை பேர் குழந்தையில இருந்து முதியவர் வரல, ஆளுக்கு 5 மரம் நடணும், 5 வருஷத்துக்கு அதை காப்பாத்திடணும். அப்படியானா 5 வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்க நாட்டுல 500 கோடி மரம் பழம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த 5 ஆண்டு திட்டத்துக்கும் செலவழிச்சதை விட குறைவா செலவாகும், எந்த 5 ஆண்டு திட்டத்திலையும் விளைந்த பலனை விட கூடுதலா பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னா. தமிழ்நாட்டுல 6 கோடி பேர் இருக்கிறோம், ஆளுக்கு 2 மரம் நட்டோம்னா 12 கோடி மரமாச்சு. இந்த 12 கோடி மரத்தை அடுத்த 10 வருஷங்கள நம்ம நட்டா போதும். இப்படி சின்ன அளவுல திட்டம் போட்டு நம்ம செயல்படுத்துறோம். அப்படியானா இந்த தமிழ்நாடு பாலையாகும்னு யாரெல்லாம் கணிச்சிருக்காங்களோ அவருடைய அந்த அறைகோள் இருக்குல்ல, அவருடைய எச்சரிக்கை அதெல்லாம் முறியடிச்சது மாதிரி இருக்கும். மரங்களின் மாநாடு ஆவண காணொளியை இப்பொழுது காண்போமா? மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனித அறம். மரங்களின் மாநாடு. மரங்கள் அமைதியையும் நம்பிக்கையையும் குறிக்கும் உயிருள்ள சின்னங்கள். ஒரு மரம் மண்ணில் வேர்களை கொண்டிருக்கிறது, ஆனால் அது வானத்தை நோக்கி வளர்கிறது என்கிறார் வங்காரி மாத்தாய். காடுகளை பாதுகாக்கும் விதமாக உலக காடுகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 21ஆம் நாள் உலக அளவில் கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் காடுகள் காப்பாற்றப்படுகின்றனவா என்பது இன்று மனித குலத்தின் முன் எழுந்துள்ள மிகப்பெரிய கேள்வி. அணுகுண்டு செய்யும் அறிவு தேவையில்லை, அணுகுண்டு விழுந்த இடத்தில் செடியை முளைக்கச் செய்யும் அறிவே தேவை என்கிறார் நமது பெரிய தகப்பன் வேளாண் அறிஞர் நம்மாழ்வார் அவர்கள். தமிழர்கள் தொன்று தொட்டு மரங்களை தெய்வங்களுக்கு சமமாக வணங்கி வருகின்றனர். அரசமரம், ஆலமரம், வேப்பமரம், கடம்பமரம், வாகை மரம், வில்வமரம் போன்ற பல்வேறு மரங்களை தமிழர்கள் வணங்கி வருதல் மரபு. அதற்காகவே கோயில்களில் தலவிருட்சம் என்று மரங்களை நட்டு வளர்த்தனர். முருகன் கடம்பன் எனவும் சிவன் கொன்றை மரத்தோன் எனவும் அழைக்கப்படுகின்றனர். மரங்கள் இறைவனுக்கு சமமானவை என்பதே தமிழர்களின் பண்பாடாக இருந்து வந்துள்ளதை சங்க இலக்கியங்கள் உணர்த்துகின்றன. ஆலமரத்தின் கீழ் தெற்கு முகமாக அமர்ந்த சிவனை ஆலமர் செல்வர் என்று கலித்தொகை கூறுகிறது. கடம்ப மரத்து கடவுளை வழிபட்டால் கொடியோரை விரட்டலாம் என்பது சங்ககால நம்பிக்கை. அத்தகைய கடவுளுக்கு நிகரான கடம்ப மரம் மன்றத்தில் இருந்தது என்பதை மன்ற மரா அத்த பேய முதிர் கடவுள் கொடியோர் திருவும் என்ப என்கிறது குறுந்தகை பாடல். சங்கத்தமிழ் இலக்கியங்களாகிய 10 பாட்டு 8 தொகை நூல்களுள் 210 மரம் செடி கொடிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. வேங்கை மரத்தையும் வயல்கள் ஒட்டி வளர்ந்து இருக்கும் வேங்கை மர கடவுளையும் வணங்கினால் வயல்கள் நன்றாக விளையும், அவை காப்பாற்றப்படும் என்பதை எரிமருள் வேங்கை கடவுள் காக்கும் குறுகார் கழனி என்று நற்றினை குறிப்பிடுகிறது. ஊர் நடுவே இருந்த ஒரு மரத்தின் கிளை ஒன்றில் ஆண் பறவையும் பெண் பறவையும் பல்வேறு இடங்களுக்கு சென்று சுள்ளிகளையும் பிறவற்றையும் எடுத்து வந்து சேர்த்து கூடு கட்டின. ஆனாலும் அந்த மரம் தமக்கு கடவுள் என்பதால் பெண் பறவை தன் துணையுடன் சேர்வதை தவிர்த்தது என்கிறது அகநானூறு. கடவுள் மரத்த முள்மிடை குடம்பை சேவலோடு புணரா சிறுகரும் பேடை என்று அகநானூறு பாடுகிறது. தமிழர்கள் மரங்களை கடவுளாக போற்றினர் என்பதற்கு இதைவிட சிறந்த சான்று தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் ஒரு மனிதருக்கு சராசரியாக 422 மரங்கள் இருக்க வேண்டும் என்கிற நிலையில் வெறும் 28 மரங்களே உள்ளன. ஐக்கிய நாடுகள் அவையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு உலகளாவிய வனவளங்களை மதிப்பீடு செய்கிறது. வெவ்வேறு ஆய்வுகள் ஐநாவின் தரவுகளையும் பிற ஆதாரங்களையும் பயன்படுத்தி ஒரு தனிநபருக்கான மரங்களின் எண்ணிக்கையை தோராயமாக கணக்கிட்டுள்ளன. 2018-2019 ஆண்டு கணக்கின்படி கனடாவில் ஒரு மனிதருக்கு ஏறக்குறைய 8953 மரங்கள் உள்ளன. ரஷ்யாவில் இது 4461 மரங்கள் எனவும், ஆஸ்திரேலியாவில் 3266 மரங்கள் எனவும், பிரேசிலில் 1494 மரங்கள் எனவும், அமெரிக்காவில் 716 மரங்கள் எனவும் ஒரு மனிதருக்கு சராசரியாக மரங்கள் உள்ளன. ஆனால் இந்திய பெரும் தேசத்தில் வெறும் 28 மரங்களே உள்ளன. முல்லை நில வாழ்க்கையில் அந்தி பொழுதில் மனைவி கணவன் வரவுக்காக காத்திருத்தலையும், குறிஞ்சி வாழ்க்கையில் இரவில் காதலர்கள் கூடி மகிழ்ந்திருத்தலையும், மருத நில வாழ்க்கையில் விடியற்காலையில் கணவனும் மனைவியும் ஊடல் அல்லது மணப்பிணக்கு கொண்டிருத்தலையும், நெய்தல் வாழ்க்கையில் முன்னிரவில் கணவன் வரவு நோக்கி வருந்தி நிற்கும் மனைவியின் மனநிலையையும்
தமிழ் இலக்கியங்களில் அழகாக பாடுகின்றன. இதிலிருந்து தமிழர்களின் வாழ்க்கை சங்ககாலம் தொட்டு இயற்கையோடு இயைந்த வாழ்வாக இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. நற்றிணையில் 2200 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட பாடல் ஒன்று. விளையாடு ஆயமோடு வெண்மணல் அழுத்தி மறந்தனம் துறந்த கால்முளை அகைய நெய்பெய் தீம்பால் பெய்து இனிதி வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினல் புண்ணையது நலனே. அம்மனானதும் நும்மொடு நகையே விருந்தின் பாணர் விளரிசை கடுப்ப வளம்புரி வான்கோடு நரலும் இலங்கு நீர்த்துறை கெழுகொண்க நீ நல்கின் இறைபடு நீழல் பிறவுமார் உளவே என்கிறது அப்பாடல். தலைவனிடம் தலைவி சொல்கிறாள், சிறுவயதில் தோழியருடன் மணலுக்குள் புன்னங்கோட்டையை மறைத்து வைத்து நாங்கள் விளையாடுவோம். அப்படி விளையாடிய பொழுது மண்ணில் புதைத்த புன்னங்கோட்டையை ஒரு நாள் நாங்கள் எடுக்க மறந்து வீட்டுக்கு வந்து விட்டோம். சில நாள்களில் அது முளைத்து துளிர்த்து விட்டது. அதை கண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். என் தாய் எனக்கு தரும் நெய் கலந்த பாலில் கொஞ்சம் அந்த செடிக்கு தினமும் ஊற்றி வளர்த்தேன். இதை கண்ட என் தாய் அந்த செடியை என்னுடைய தங்கை என்று கூறினாள். இப்போது பெரிய மரமாக வளர்ந்த என் தங்கையான இந்த புன்னை மரத்தின் அடியில் உன்னோடு பேசுவதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நாம் வேறு மரத்தடியில் அமர்ந்து பேசுவோம் என்று தன்னிடம் நெருங்கி பேச வந்த தலைவனிடம் தலைவி கூறுவதாக நற்றிணை கூறுகிறது. மரங்களை உடன் பிறந்த பிறப்பாகவும் கடவுளாகவும் போற்றி பாதுகாத்தவர்கள் தமிழர்கள். ஏனெனில் மரங்களும் காடுகளுமே பல்லுயிர் செழிப்பிற்கான அடித்தளம். தமிழ்நாட்டில் 26,419 சதுர கிலோமீட்டர் காடுகள் 20.27 விழுக்காடு நிலப்பரப்பை உள்ளடக்கியுள்ளன. 2021, 2023 ஆண்டுகளில் மட்டும் 61 சதுர கிலோமீட்டர் காடுகளின் பரப்பளவினை நாம் இழந்துள்ளோம். சென்னையில் காடு என்ற வரையறைக்கு உள்ளான பரப்பளவு 2021 ஆண்டின் கணக்கின்படி 5.28 விழுக்காடிலிருந்து 4.66 விழுக்காடாக குறைந்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் மரங்களின் பரப்பளவு 12.07 விழுக்காடு மட்டுமே உள்ளது. நகரங்களில் மரங்கள் வெட்டப்படுவதால் வெப்பநிலை உயர்கிறது. வனத்தின் காவலர்களாக வாழ்ந்தவர்களை குற்றவாளிகளாக உருவகப்படுத்திய அரசு 1980 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரையில் தமிழ்நாட்டில் 5000 ஹெக்டேர் காட்டுப்பகுதியை வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரில் கெடுத்துள்ளது. காடுகளை பூமியின் நுரையீரல் என்றே சொல்லலாம். காடுகளே நாம் சுவாசிப்பதற்கு சுத்தமான காற்றை கொடுக்கின்றன. இயற்கை சூழலுக்குள் தான் மனித வாழ்க்கை நடக்கிறது. மரங்களினால் மனித இனம் எண்ணற்ற பயன்களை பெறுகின்றன. மரங்களின் வளர்ச்சி சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறது. மரங்கள் கார்பன் டை ஆக்சைடு எனும் கரியமில வாயுவை எடுத்துக்கொண்டு நாம் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜன் எனப்படும் உயரிய உயிர்காற்றை நமக்கு தருகின்றன. காற்றில் உள்ள தூசியை அகற்றி கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு போன்ற பிற மாசுபாடுகளை உறிஞ்சுவதன் மூலம் மரங்கள், புதர்கள் மற்றும் புல்வெளி ஆகியவை காற்றை வடிகட்டுகின்றன. காற்றின் தரத்தை மேம்படுத்துவதன் மூலமும் காலநிலை மேம்பாடு, நீர் பாதுகாப்பு, மண் பாதுகாப்பு மற்றும் பல்லுயிரியலை ஊக்குவிப்பதன் மூலமும் மரங்கள் பூமியை வாழ வைக்கின்றன. சூரியன், மழை மற்றும் காற்றின் விளைவுகளை மிதப்படுத்துவதன் மூலமாக அவை காலநிலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றன. கடுமையான காற்றிலிருந்து காக்க ஒரு தடுப்பை வழங்குவதன் மூலம் மரங்கள் காற்றின் வெப்பநிலையை குறைக்கின்றன. மேலும் பசுமை கூட விளைவால் ஏற்படும் வெப்ப தீவிரத்தை குறைக்கின்றன. வேர்கள் மண்ணை தக்க வைத்து மண் அரிப்பை தடுத்து நிலத்தை நிலைநிறுத்துகின்றன. மரங்கள் மண்ணில் உள்ள மைக்கோரைசல் பூஞ்சைகளின் வலைப்பின்னல் மூலம் ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்கின்றன. மர அகல வலை என்று பெரும்பாலும் குறிப்பிடப்படும் மிக முக்கிய இயற்கை அமைப்பு மரங்கள் தங்களுக்குள் ஊட்டச்சத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் தங்களுக்கான அச்சுறுத்தல்களை பற்றி எச்சரித்துக் கொள்ளவும் ஒன்றை ஒன்று ஆதரிக்கவும் அனுமதிக்கிறது. மரங்கள் அவற்றின் கிளைகள், தண்டுகள் மற்றும் வேர்களுக்குள் நம்ப முடியாத அளவிலான உயிர்களை வாழ வைக்கின்றன. பூச்சிகள் மற்றும் பறவைகள் முதல் பாலூட்டிகள், பூஞ்சைகள் மற்றும் நுண்ணுயிர்கள் வரை வழங்கப்படும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட பல்லுயிர் சுற்றுச்சூழல் அமைப்புகளை உருவாக்குகிறது. தற்போது நிலவும் அதிக அளவிலான வெப்பம், அனல் காற்று, மழையின்மை, வறட்சி போன்றவை மரங்களின் முக்கியத்துவத்தை மனிதர்களிடையே உணர்த்தியுள்ளது. ஆனாலும் மிக மிக அலட்சியமாக மிக எளிய காரணங்களுக்காகவெல்லாம் அரசாங்கத்தின் துறைகளே மரங்களை வெட்டுவது தமிழ்நாட்டில்தான் அதிகம் நிகழ்கிறது. நகரங்களில் ஒரு சில மரங்கள் மின் கம்பிகள் மீது உரசுகிறது என்பதற்காக மாற்று வழிகளை ஆராயாமல் பலருக்கு நிழல் தந்து கொண்டிருந்த மரங்களை
ஒரு சில நிமிடங்களில் வெட்டி சாய்க்கிறார்கள். இச்செயல் கொலை செய்வதற்கு சமமானது. தமிழகத்தில் வெப்பம் இந்த அளவுக்கு அதிகரித்ததற்கு 4 வழி சாலைகளுக்காக பல்லாயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டதும் மிக முக்கிய காரணம். 4 வழி சாலைகளுக்காக வெட்டப்பட்ட மரங்கள் இருந்த இடத்தில் மரக்கன்றுகள் வைத்து வளர்க்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அந்த உத்தரவை தொடர்புடைய துறையினர் பின்பற்றினார்களா என்பது விடை தெரியாத கேள்வி. வாழிட சுற்றுப்புறங்களில் அதிக அளவில் மரங்கள் வளர்த்தால் வாகனங்களால் ஏற்பட்டு வரும் காற்று மாசு குறையும், மனிதர்களின் ஆரோக்கியம் மேம்படும். காற்று மாசுபாட்டால் ஏற்படும் உயிரிழப்பு வளர்ந்து வரும் நாடுகளின் மிக முக்கிய பிரச்சனையாக மாறியுள்ளது. ஒரு கார் 26,000 மைல்கள் தூரம் ஓடி வெளியிடும் கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடுகளை 1 ஏக்கர் பரப்பளவில் நன்கு வளர்ந்துள்ள மரங்கள் உள்வாங்கிக் கொள்கின்றன. சுமார் 6 டன் கார்பன் மோனாக்சைடு மற்றும் உள்ள ஆக்சைடு மாசு துகள்களை எடுத்துக்கொண்டு 4 டன் ஆக்சிஜனை வெளியிடுகின்றன மரங்கள். இது ஆண்டு முழுவதும் 18 பேர் சுவாசிக்க போதுமான உயிர்காற்று ஆகும். ஒரு தனி மரமானது தனது வாழ்நாளில் ஏறக்குறைய 250 கிலோ கார்பன் மோனாக்சைடு உள்ளிட்ட மாசு துகள்களை உறிஞ்சுகிறது. அதிக அளவில் மரங்கள் வளர்த்தால் புற ஊதா கதிர்களின் தாக்கத்தால் ஏற்படும் தோல் புற்றுநோயை 50 விழுக்காடு வரை குறைக்க முடியும். ஒரு வீட்டை சுற்றி 3 மரங்கள் இருந்தால் கோடை காலத்தில் வீட்டில் அதிகமாக பயன்படுத்தப்படும் குளிரூட்டிகளின் பயன்பாட்டை 50 விழுக்காடு குறைக்கலாம். 2024ஆம் ஆண்டு கணக்கின்படி உலக மக்கள் தொகை 814 கோடி வரை மதிப்பிடப்பட்டுள்ளது. அதில் ஏறக்குறைய 200 கோடிக்கு அதிகமானோர் தங்குமிடம், வாழ்வாதாரம், தண்ணீர், உணவு மற்றும் எரிபொருள் பாதுகாப்புக்காக காடுகளையே நம்பியுள்ளனர். எனவே காடுகள் இல்லாத உலகம் உலக மக்கள் தொகையில் 1/4 பகுதியினரின் வாழ்வாதாரத்தை ஆபத்தில் வீழ்த்திவிடும். தற்போது 10 முதல் 20 விழுக்காடு வரையிலான காடுகள் மட்டுமே பாதுகாக்கப்படுகின்றன. அண்மை ஆராய்ச்சியில் 6.5 விழுக்காடு மட்டுமே போதுமான அளவு பாதுகாக்கப்படுவதாக கூறுகிறது. இதன் பொருள் உலகின் பெரும்பாலான காடுகள் மரம் வெட்டுதல், மேய்ச்சல் மற்றும் காடழிப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்படக்கூடியவை. எடுத்துக்காட்டாக 2020ஆம் ஆண்டில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் ஏறக்குறைய 40 லட்சம் ஹெக்டேர் மரங்களின் அழிவு ஏற்பட்டுள்ளது. காடுகளை அடிப்படையாக கொண்ட நீர்நிலைகள், ஆறுகள், ஓடைகள் மற்றும் ஏரிகள் அனைத்தும் மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் முக்கியமான நீர் ஆதாரங்களாகும். சூரியனின் கதிர்களிடமிருந்து நீர் இருப்புகளை பாதுகாப்பதால் அவை நீண்ட காலம் வற்றாமல் நீடிக்கின்றன. அமேசான் காடுகள் உலகின் மிகப்பெரிய நீர்பிடிப்பு மற்றும் பல ஆறுகளின் தாயகமாகும். பூமிக்கு தேவையான 20 விழுக்காடு உயிர்காற்றை அமேசான் காடுகள் உற்பத்தி செய்கின்றன. உலகில் காணப்படும் 90 விழுக்காடு உயிரினங்கள் காடுகளையே சார்ந்துள்ளன. காடுகள் பல்லுயிர் பாதுகாப்புக்கும் பல்லுயிர் பெருக்கத்தின் மரபணுக்களுக்குமான களஞ்சியமாகவும் செயல்படுகின்றன. மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகைகள், செடிகள் மற்றும் மரங்கள் காடுகளில் ஏராளமாக கிடைக்கின்றன. இந்த செடிகள் மற்றும் மரங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் பொருட்கள், விதைகள், இலைகள் மற்றும் பட்டை ஆகியவை பல்வேறு நோய்களை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன. காடு இருந்தால்தான் மழை கிடைக்குமா என்ற கேள்வி பரவலாக எழுப்பப்படுகிறது. உலகில் முதல் மழை பெய்யும் போது காடுகளே இல்லையே என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. உண்மைதான், உலகம் உருவான போது உயிர்களே கிடையாது. ஆனால் இடி, மின்னல், மழை இருந்தன. பின்னர்தான் தாவரங்களும் பிற உயிர்களும் தோன்றின. ஆனால் கடலில் பெய்யும் மழையை நிலத்தின் பக்கம் திருப்ப தாவரங்கள் தேவைப்பட்டன. மனித இனம் பூமியில் தோன்றிய பிறகு வாழ்வியல் தேவைகளுக்காக காடும் காடுகளினால் உண்டாகும் மழையும் அவசியமாகின. வெப்பமண்டல மழைக்காடான அமேசான் காட்டில் ஆண்டு முழுவதும் தூறலோ மழையோ இருந்து கொண்டே இருக்கும். டாக்டர் எனியஸ் சலாதி என்கிற வானியல் அறிவியலாளர் அமேசான் காடுகளின் குறுக்குவாக்கில் 2000 மைல்கள் தொலைவுள்ள பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கு மிதக்கும் மேகங்களின் வேதியியல் தன்மையை மிக நுணுக்கமாக ஆய்வு செய்தார். கடலின் அருகே உள்ள காற்றின் மேல் உலவும் மேகங்களில் கடல் நீரிலிருந்து உருவான ஆக்சிஜன் எனப்படும் உயிர்காற்று அணுக்கள் இருந்தன. ஆனால் காற்றின் உள்ளே செல்ல செல்ல அவ்வாறு இல்லாமல் இலைகள் வெளியிடும் நீர் மூலக்கூறுகளின் உயிர்காற்று அணுக்களே மிகுதியாக இருந்தன. அவை தாவரங்களால் உருவானவை என்று டாக்டர் சலாதி கண்டறிந்தார். டாக்டர் சலாதியின் கணக்குப்படி அமேசான் காடுகளில் 2000 மில்லிமீட்டருக்கு மேல் பெய்யும் மழையில் 74 விழுக்காடு மழை நீரை அந்த காடுகளே உருவாக்குகின்றன.
அவை காற்றில் உள்ள நீராவியுடன் இணைந்து பெரும் மேகக்கூட்டங்களாக மாறி மிதந்து சென்று அடுத்தடுத்த காடுகளில் மழையை பொழிய வைக்கின்றன. ஆகவே அமேசான் காடுகளின் உள்புற காடுகளில் பெய்யும் மழையில் பாதி அளவுக்கு மேல் அந்த காடே உற்பத்தி செய்த மழையாகும் என்று டாக்டர் எனியஸ் சலாதி கண்டறிந்தார் என்கிறார் சூழலியல் எழுத்தாளர் நக்கீரன் அவர்கள். இன்றைய பாலைவனமான ராஜஸ்தான் ஒரு காலத்தில் செழுமையான காடாக இருந்தது என்றால் உங்களால் நம்ப முடியாது. வரலாறு அதற்கு சான்றாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்பகுதியில் புல்வெளிகளும் காடுகளும் நிறைந்து காண்டா மிருகங்கள் உள்ளிட்ட உயிரினங்கள் வாழ்ந்தன. காட்டு வளம் இருந்ததால் நீர்வளமும் இருந்தது. மனிதர்களின் மேய்ச்சல் நாகரிகம் தொடங்கியதும் புல்வெளிகளும் காடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தன, இறுதியில் முற்றாக அழிந்தன. தரைப்பகுதி தளர்ந்து காற்று குடிபுக ஏதுவாக நிலம் மாறியது. காடுகள் இருந்தவரை ராஜஸ்தானின் தரைப்பகுதிக்கு வர முடியாமல் இருந்த 1000 மைல்களுக்கு அப்பால் அரபு விண்ணிலே 5 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்த பாலைவன காற்று காடு அழிந்ததும் அப்பகுதிக்குள் நுழைந்தது. இப்போது அரபு பாலைவன தூசி ராஜஸ்தானின் பாலைவன தூசியுடன் இணைந்து விண்ணிலே 7 கிலோமீட்டர் உயரத்துக்கு தூசி காற்றின் ஆதிக்கம் இருக்கிறது என்றால் அது காடழிப்பால் நேர்ந்த துயரம்தான். தென்மேற்கு பருவமழையின் மழைமேகங்கள் ராஜஸ்தானுக்கு மேல் வரும்போது அங்கே கவிழ்ந்துள்ள தூசி மண்டலத்தின் மேல் மிதந்து செல்ல முடிகிறதே தவிர குளிர்ந்து மழையாக மாற முடியவில்லை. இதனால் கேரளாவிலும் மும்பையிலும் பொழியும் அளவில் 1/5 பங்கு கூட ராஜஸ்தானில் மழை பொழிய முடியாமல் போய்விடுகிறது. காடு அழிந்தால் அதன் விளைவாக நாடு பாலைவனமாகும் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய சான்று. அதே போல சோலைக்காடுகள் ஆறுகளின் தொட்டிலாக இருந்தன. சோலைக்காடுகளில் இருந்தே காவிரி முதல் தாமிரபரணி வரையிலான ஆறுகள் பிறந்து வருகின்றன. பரந்த புல்வெளிகளும் அதன் இடையே அமைந்த மரங்களும் சேர்ந்த சோலைக்காடுகள் ஒரு முறை பெய்யும் மழையை பஞ்சு போல் ஈர்த்து வைத்து தொடர்ந்து பல நாள்களுக்கு கசிய விடும் தன்மை கொண்டவை. இதனாலேயே அக்காலத்தில் கோடையிலும் ஆற்றின் ஓர் ஓரத்தில் நீர் ஓடிக்கொண்டிருந்தது. காடுகளின் அழிவுக்கும் மழைக்கும் உள்ள தொடர்பை ஆய்வு செய்தவர் டாக்டர் வால்கர். நீலகிரியில் மரங்கள் வெட்டப்பட்ட ஒரு காட்டுப்பகுதியில் 1870 ஆண்டு முதல் 1874 ஆண்டு வரை மொத்த மழை நாள்கள் எவ்வளவு என்று கணக்கிட்டார். 374 மழை நாள்களாக இருந்தன. பிறகு அந்த இடத்தில் மரங்களை நட்டு வளர்த்து சில ஆண்டுகள் கழித்த பின்னர் 1886 முதல் 1890 ஆண்டு வரையிலான மழை நாள்களை கணக்கிட்டார். அப்போது 416 மழை நாள்களாக அதிகரித்து இருந்ததை அவர் அறிந்தார். ஆண்டுக்கு 8 மழை நாள்கள் கூடியிருந்தன. எனவே காடு வளர்த்தால் மழை அளவு அதிகரிக்கும் என்று டாக்டர் வால்கர் கண்டறிந்தார். வைகை ஆற்றில் நீர் ஓடுவதில்லை என்றால் அதற்கு காரணம் வருச நாடு மேகமலை பகுதிகளில் காடுகள் அழிக்கப்பட்டதுதான். தாமிரபரணி எனப்படும் பொருணை ஆறு இன்றளவும் தீரா நதியாக இருப்பதற்கு காரணம் அழியாத பொதிகை மலை காடுகளே ஆகும். காடு அழிந்தால் நாடு அழியும். மரங்கள் வளர்த்தால்தான் காடுகள் பெருகும். காடுகள் உருவானால் மழை பெருகும். ஆறுகளில் நீரோட்டம் பெருகும். மனிதர் வாழ்வு மட்டுமல்ல, அனைத்து உயிர்களும் தப்பி பிழைக்கும். எதிர்கால தலைமுறையினர் பாதுகாப்பாக வாழ நாம் ஒவ்வொருவரும் மரம் நடுவோம். மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழும். மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் மட்டுமல்ல, உலகில் எவ்வுயிரும் வாழ முடியாது. மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனித அறம். மரம் வளர்ப்போம், மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். மரங்கள் பேசுகிறது. இதுவரை யாரையோ பாராட்டுவதற்கு நடந்த மாநாடுகளில் நாங்கள் மேடைகளாக இருந்தோம். முதல் முறையாக எங்களை பாராட்ட நடக்கும் மாநாட்டில் நாங்களே மேடையாகிறோம். எதையோ எழுதுவதற்கு காகிதங்களாகி இருக்கிறோம். முதல் முறையா எங்களை பற்றி நீங்கள் பேசுவதை கேட்க